ஹேர் மீஸ் டுடே பார்க்க போகிறது டயாங் எஃப்எஃப் ஐ ரிவெஞ்ச் மைண்ட் பேபி பாய் ஹஸ்பண்ட் ஃபேமிலி ஃபைனல் பார்ட். டயாங் இப்போ வைனை கூட்டிட்டு தன்னோட காரில் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக பாட்டிமாவோட வீட்டுக்கு தான் போயிட்டுருக்காங்க. வைனுக்கு உண்மையிலே ரொம்ப பதட்டமாக இருக்குது. ஏன்னா டயாங்கும் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸும் ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது தனக்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு தன்னை தப்பே பண்ணாலும் அதை மன்னிக்கிற அளவுக்கு மனப்பக்குவத்தோடு இருக்காங்க அப்படின்னு நினச்சி பார்க்க உண்மையிலேயே வைனுக்கு பயமாக இருக்குது, ரொம்பவே பதட்டமாகவும் இருக்குது. ஐயோ என்னது இது, டயாங் என்னை பொய் சொல்லி மேரேஜ் பண்ணிக்கிட்டாருங்கிறதுனால அவர் மேலே இருந்த கோபத்தில் நான் ரொம்ப மோசமாக ஏதாவது நடந்துக்கிட்டேன்னா ஐயோ என்ன பண்ணுறதுன்னா ஒன்றும் புரியலையே. ஐயோ 4 குழந்தையும் நான் அபார்ட் பண்ணியிருக்கேனே. ஐயோ ஐயோ பெரிய தப்பு இது. நல்லா தெரியுது இப்போ எனக்கு. டயாங் மேலே இருந்த கோபத்தில் நான் கொஞ்சம் கூட அதெல்லாம் யோசித்து பார்க்கலையே. ஐயோ நான் பண்ணியிருக்கிற தப்பு இவர் பண்ண தப்போடு ஒப்பிட்டு பார்த்தா மன்னிக்கவே முடியாத குற்றத்தெல்லாம் நான் பண்ணி வச்சுருக்கேன். 4 பேபிஸை நான் என் ஹஸ்பண்டுக்கும் தெரியாமல், என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் தெரியாமல், ஐயோ என் ஹஸ்பண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் தெரியாமல் அபார்ட் பண்ணி விட்டுருக்கேனே. ஐயோ அதெல்லாம் தெரிஞ்சால் என் பாட்டி என்ன பண்ணுவாங்க, என்ன எனக்கு பயமாக இருக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு பயந்து அழுதுட்டு வந்துட்டுருக்காங்க. டயாங் திரும்பி கூட பார்க்கல வைனை. அமைதியாக காரை ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்காங்க. அந்த டைமில் ஜோனோட மேன்ஷனை க்ராஸ் பண்ணி தான் வைனோட வீட்டுக்கு போகணும். அமைதியாக விண்டோ சைட் பார்த்துட்டு அழுதுகிட்டே வந்துட்டு இருந்த வைன் ஜோனோட வீட்டை க்ராஸ் பண்ணும்போது, மிஸ்டர் கிம் காரை ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு அழுகிறாங்க. டயாங் அப்போ கார் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஜோனை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டயாங்கை பார்த்து வைன், ஏய் என்கிட்டயே அவனை பார்க்கணுன்னு சொல்கிறியா, என்ன திமிரு இருக்கும் உனக்கு அப்படின்னு வைனோட ஹேரை பிடிச்சி இழுத்துட்டாங்க டயாங். இல்லை அந்த ஆள்கிட்ட நான் பேசணும், அவங்ககிட்ட நான் பேசணும். நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போகலை, என் பாட்டி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நான் மட்டுமே வருவேன் இந்த மேன்ஷனுக்கு. அதுக்கப்புறம் ப்ளீஸ் என்னை அங்கே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு அழுகிறாங்க. அதுக்கு மேலே டயாங் ஒரு வார்த்தை கூட பேசலை. ஓஹோ கூட்டிகிட்டு போகிறேன், இந்த வேலையை மட்டும் தான் நான் பார்க்கல, அதையும் பார்த்துட்றேன் வா அப்படின்னு சொல்லி டயாங் இப்போ ஜோனோட காம்பவுண்ட் கேட் கிட்ட தன்னோட காரை திருப்பி எடுத்துகிட்டு போகிறாங்க. டயாங்கோட காரை நோட்டீஸ் பண்ண வாட்ச்மேன் ஓப்பன் பண்ணிட்டாங்க கேட்டை. ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்பீடில் அப்படியே போய் மேன்ஷன் முன்னாடி நிறுத்திட்டு அப்படியே இறங்கி காருக்கு ஆப்போசிட் வந்து டோரை ஓப்பன் பண்ணி விடுறாங்க வைனுக்கு டயாங். டயாங் கார் டோரை ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே வைன் கார் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு வேகமாக ஜோனோட மேன்ஷனுக்குள்ளே போயிட்டாங்க. இவ்வளோ போகட்டும், என்ன தான் பேசிட்டு வர்றான்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு அப்படியே ஹேண்ட்ஸை கட்டிண்டு அப்படியே காரில் சாஞ்சு நின்றுட்டாங்க டயாங். உண்மையிலேயே ஹார்ட்டுக்கு அவ்வளோ பெயினாக இருக்குது டயாங்க்கு. என்னையா நான் வெளியில் பேச முடியாமல் இருக்கேன். என் லைஃப்லேயே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல. எனக்கிட்டே சொல்லிவிட்டு அவன் வீட்டுக்குள்ளே போகிறாள். என்னென்ன பண்ணுவா இவளை நான் விரும்பினதுக்கு எனக்கு நல்லா வேணும், இன்னும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும் அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு தன்னோட டியர்ஸ் அப்படியே வைப் பண்ணிக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க டயாங். எங்கள் அதர் ஹேண்ட் ஜோன் அவங்க மம்மி டேடி 3 பேரும் அப்படியே ஒரு மரண பயத்தில் உட்காந்துட்ருக்காங்க. ஏய் கிம் வந்து பயங்கரமாக சத்தம் போட்டுட்டு அடி வேற கொடுத்துட்டு போயிருக்காரு. மிஸ்டர் கிம்மோட டேடி ஐயோ பொல்லாத ஆள், நம்மளோட பிஸ்னஸ்க்கு அவங்களால ப்ராப்ளம் வந்துடுமா அப்படின்னு கேட்குறாங்க ஜோனோட டேடி அதெல்லாம் ஒன்றுத்துக்கும் நீங்கள் பயப்படாதீங்க. அந்த டயாங் பிஸ்னஸை கேன்சல் பண்ணிவிட்டா வேறு டீலிங்கே நம்மளுக்கு கிடைக்காதா, இல்லை வேறு ஒரு பார்ட்னர்ஸ் நம்மளுக்கு கிடைக்க மாட்டாங்களா? ஒரு 6 month 1 year கஷ்டப்படுவோம், அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் என் மனசே குளிர்ந்து போகிற அளவுக்கு ஒரு வேலையை பார்த்து விட்டுருக்கேன். டயாங்கிட்ட எனக்கும் அந்த வைனுக்கும் இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு என்ன மாதிரி போட்டு விட்டால் டயாங் ஃபயர் ஆவானோ அந்தளவுக்கு போட்டு விட்டுருக்கேன். இதே ஜோரில் வீட்டுக்கு போய் வைனை போட்டு குத்துன்னு குத்துவான். வைன் ரொம்ப நல்ல பொண்ணு, என் மேலேயாடா பழி போடுறேன்னு அப்படியே டயாங்கை தூக்கி போட்டுட்டு அழகாக வந்துடுவா அவளோட பாட்டிமா வீட்டுக்கு.
என்ன தான் டேங்க் கூட வாழ்ந்துருந்தாலும் குழந்தைங்க எதுவும் இல்லைல்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒயின்னா அடுத்து போய் இன்னும் டேங்கை பற்றி ஒன்றுக்கு ரெண்டாக சொல்லி கொடுத்து ஒயினை மேரேஜ் பண்ணிப்பேன். அது வரையும் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும். இல்லை டேங்க் கூட தான் என் காலத்தை ஓட்டுவேன்னு அந்த ஒயின் உட்காந்துக்கிட்டு இருந்தானா, எனக்கு கிடைக்காத பொண்ணு யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு 2 முறை அவளை போட்டு தள்ளுறதுக்கு ஆள் அனுப்பி மிஸ் ஆயிட்டா. ஒரு வாட்டி டேங்கே வந்து காப்பாற்றி போட்டான், வீட்டிலையே ஃபேமிலியே காப்பாற்றிருக்கான். ஆனால் அது ஒயினுக்கு தெரியாது. 2வது வாட்டி ரெசார்ட்டில் வச்சு ஒயினை போடணுன்னு தான் ஆள் அனுப்புனேன். அப்பையும் மிஸ் ஆகிட்டா. டேங் பக்கத்தில் இருந்து ஒயினை காப்பாற்ற ட்ரை பண்ணால் டேங்கையும் போடுங்கன்னு சொல்லி தான் பணத்தை அடித்தேன் மாஃபியா கேங்குக்கு. என்ன பண்ணி ஒழிய அந்த இடத்துலையும் டேங்க் காப்பாற்றி போட்டான் அந்த ஒயினை. டேங்காக ஹேண்ட்ஸே கட் பண்ணிக்கிட்டான் அந்த ஒயின். அங்கே தான் எனக்கு கொஞ்சம் இடிக்குது. தன்னை பிடிக்காதவனுக்காக எதுக்கு உயிரை பற்றி கூட கவலைப்படாமல் அந்த கத்தியை போய் பிடிச்சான்னு தெரில அந்த ஒயின். இருக்கட்டும், இதுக்கப்புறம் ஒரு 6 மாதமாக தான் நான் அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேனே. ஸோ டேங்கை பற்றி ஏகப்பட்ட விஷயத்த இல்லாத பொல்லாதமாக போட்டு கொடுத்துருக்கேன். வெக்கத்தை விட்டு சொல்லணும்னா எனக்கு சுகர் பேபிஸ் இருக்காங்க, அது உங்கள் 2 பேருக்குமே நல்லா தெரியும். ஏமாமே தெரியும்ல. ஆனால் பாவம் டேங், அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டுன்னு கூட ஒருத்தி கிடையாது. ஜிமின் ஜேகேன்னு 2 ஃப்ரெண்ட்ஸ் தான். அவனுக்கு கூட இப்போ டேங்க் கூட சேர்ந்து பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்கானுங்க. அப்படிப்பட்டவனுக்கு ஒரே ஒரு பொய் சொன்னதுனால டேங்கை ஒதுக்கி வச்சுருக்கான் அந்த ஒயின். இந்த 6 மாதமும் அவனை பற்றி இல்லாதது பொல்லாததாக சொல்லி கொடுத்து இன்னும் வெறுப்பை ஏற்றி வச்சுருக்கேன் அவன் மனசுக்குள்ளே. 2 பேரும் பிரிஞ்சுடுவாங்க கண்டிப்பாக இன்றைக்கி நைட்டோட. ஒரு வாரம் கழித்து அழகாக ஒயின்கிட்ட போய் நைஸாக பேசி கொஞ்ச நாள் ஒயின்கிட்ட நல்ல பிள்ளை மாதிரி பழகி அவளை நான் மேரேஜ் பண்ணிக்கணும். இல்லை முடியாது, என் புருஷன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாவ எகெயின் வேறு ஒரு மாஃபியா கேங்குக்கு பணத்தை அடித்து அந்த ஒயினை போட்டு தள்ள சொல்லிவிடுவேன். எனக்கு கிடைக்காதவ யாருக்கும் கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஜோன். அந்த டைமில் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு பேக்கில் நின்றுக்கிட்டு இருந்த ஒயினுக்கு பதட்டம் ஆகுது. ஜோன் கிட்டேயே போகலையே. அகெயின் குடுகுடுன்னு அந்த மேன்ஷனை விட்டு வெளியில் ஒடியாந்துட்டாங்க ஒயின். பதட்டத்தோடு இந்த மாதிரி ஒடியாடுறதை நோட்டீஸ் பண்ண ட்ரையாங் டக்குன்னு நிமிர்ந்து நின்று, ஏய் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. மன்னிச்சுக்கங்க, நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கங்க. அந்த ஜோன் இருக்கான அவன் தான் எங்களை கொல்ல முயற்சி பண்ணியிருக்கான். 1க்கு 2 முறை. என் வீட்டில் ஒரு வாட்டி, ரெசார்ட்டில் ஒரு வாட்டி. நீங்கள் கிடையாது, நீங்கள் தான் என்னையும் என்னோடய பாட்டி மினியை கொல்ல ட்ரை பண்ணிங்கன்னு தப்பாக நினச்சிக்கிட்டு நம்மளோட 4 பேபிஸ் அபார்ட் பண்ணிட்டேன். என் ஸ்டொமக்கில் இருக்குது உங்களோட பேபி, நீங்கள் டிஎன்ஏ டெஸ்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் கோபத்தில் தான் எனக்கும் ஜூனுக்கும் இல்லீகலாக ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லிட்டேன். நான் எந்த தப்பு பண்ணலை. அந்த ஜூன் என்னென்னு சொல்கிறான்னு தெரியுமா அப்படின்னு அழுகுறாங்க ஒயின். பேசவே முடியல டேங்க்கு. உள்ளே போனேன், வெளியில் ஓடியாந்து எனக்கிட்ட ஊழ விட்டுக்கிட்டு இருக்கா, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க டேங். இல்லை, நான் பண்ணதெல்லாம் தப்பு. அந்த ஜூன் எதுக்காக உங்ககிட்ட என்னை பற்றி தப்பாக சொன்னான்னு தெரியல. அதை கேட்கணுங்கிறதுக்காக தான் நான் கூட்டிக்கிட்டு வர சொன்னேன் உங்களை இங்கே. அவனை பார்க்கணுங்கிற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது. 2வது அவனை நான் லவ் பண்ணவும் இல்லை. 2 மாதமாக என்னைய பாடாப்படுத்தினா மேரேஜ் பண்ணிக்கோன்னு. அந்த டைமில் நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருந்தீங்களா, நீங்கள் என்னை தொந்தரவு படுத்துனீங்கன்னு சொல்லிட்டு தான் சரி பார்க்க நல்லவராக தெரிகிறாரு, அவரை மேரேஜ் பண்ணிக்கலான்னு நான் ஒதுங்கி போனேன். மற்றபடி அந்த ஆளை பிடிச்செல்லாம் நான் மேரேஜ் பண்ணிக்க இறங்கலை. இங்கேருந்து போகலாம், அவங்களெல்லாம் கெட்டவங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அழுகிறாங்க ஒயின். அவ்வளோதான். அவங்க அப்படியே தன்னோட ஸ்லீவ்ஸை மடிச்சுக்கிட்டே கிட்டுன்னு ஒயினோட ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கிட்டு ஜூனோட மேன்ஷனுக்குள்ளே இப்போ கிளம்பிட்டாங்க. ஒன்றுமே புரியல ஒயினுக்கு. அவங்க மாஃபியா கூடலாம் சம்மந்தம் இருக்கணும்னு சொல்கிறாங்க, நம்ம வேணாம், வாங்க வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு அழுகிறாங்க ஒயின். ஏய், மாஃபியாக்காரனாக இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் சரி, இந்த கிம் தயாங் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். எவ்வளவு தைரியம் இருந்தால் உன்னை போட்டு தள்ளுறதுக்கு அவன் இறங்கினதா சொல்லியிருப்பான். உன்னை என்னையும் பிரிக்கணும்னா அதுக்கு நான் மனசு வைக்கணும். நான் வேண்டான்னு சொன்னாதான்ட்டு நீ என்னை விட்டுட்டு போக முடியும். வா, இவன் என்ன பெரிய ஆள், வா அப்படின்னு சொல்லி டேயாங் இப்போ நேராக லிவிங் ஏரியாக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டாங்க. டேயாங்கோட ஷூவோட கிளிக்கிங் சவுண்ட் கேட்டதும் ஜூனோட மம்மி, டேடி, ஜூன் 3 பேரும் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க.
டேங் ஒரு ஃபயர் ரைஸில் ஜோன் நோக்கி தான் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. உயிரே போயிடுச்சு ஜோனுக்கும் உங்கள் மம்மி டாடிக்கும். ஐயோ என்னது இவன் எங்கேருந்து வந்தான்? ஐயோ திருப்பி வந்திருக்கான் அப்படின்னு பதட்டத்தோடு சொல்லிக்கிட்டே ஜோனோட டேடியும் எழுந்து நிற்கிறாங்க. ஜோன் மம்மிக்கு தாங்க முடியலை பதட்டம். இங்கே பாருப்பா, முதலையே வந்து சத்தம் போட்டு போயிட்டியே, உன் பொண்டாட்டியும் என் பையனும் ஒன்று மணி நேரம் இருந்திருக்காங்க, அதுக்காக திருப்பி வருவி அவன் பொண்டாட்டி கூட்டிகிட்டு போப்பா, அங்கேருந்து கிளம்புப்பா நீ அப்படின்னு சொல்கிறாங்க ஜோன் மம்மி. கிளம்ப தான் போகிறேன், ஏன் லைஃப்பை கெடுக்க பார்த்த உங்கள் பையனுக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹிப்பில் தான் வியர் பண்ணியிருந்த பெல்ட்டை கலட்டி ஓங்கி அடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க டேயாங் ஜூனுக்கும் உங்கள் மம்மி டாடிக்கும். உண்மையிலே மெர்சியே பார்க்கல டேயாங். ஒரு அனிமலை அடிக்கிற மாதிரி கொஞ்சம் கூட மெர்சி இல்லாமல் ஓங்கி அடி கொடுக்குறாங்க அந்த பெல்ட்டை வச்சு. பெல்ட்டோட நாபே உடஞ்சி விழுந்துடுச்சு கீழே. அந்தளவுக்கு அடி. 3 பேரும் ஒரு கட்டத்துக்கு மேலே முடியாமல் அப்படியே ஃப்ளோர்லேயே கொலாப்ஸ் ஆகிடுவாங்க. டேயாங் அப்போ அப்படியே பெல்ட்டை சைடில் தூக்கி போட்டுட்டு யாருக்கோ கால் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்த வைனுக்கு சோலே லெஃப்ட் ஆன மாதிரி இருக்குது. ஐயோ அம்மா, என்னது இது? என்னோட மிஸ்டர் கிம் வரும்போது எல்லாரும் ஒரு நடுக்கத்தோடு அவரை பார்ப்பாங்க. என்னை விட 3 வயசு சின்ன பையனை பார்த்து என்னை விட பெரியவங்களாம் என்ன பயப்படுறாங்களேன்னு நான் ஒன்றும் புரியாமல் இருந்திருக்கேன். ஐயோ இந்த அளவுக்கு இந்த டேங்க்கு கோபம் வருமா? ஐயோ இவனை நான் பயங்கரமாக சீண்டி விட்ருக்கேனே, என்ன நடக்க போகிறதோ தெரியலையே அப்படின்னு அழுதுகிட்டே நின்றுட்டுருக்காங்க. உண்மையிலே பயப்படுறாங்க டேங்கோட இந்த ஆங்க்ரினஸை பார்த்துட்டு வைன். அந்த டைமில் டேங் ஃபோனில் யார்கிட்டயோ சொல்கிறாங்க, ஒரு 3 பேரை டிஸ்போஸ் பண்ணணும், குயிக்காக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. ஆஃப் கான்ஷியஸில் இருந்த ஜோனோட டேடி ஐயோ தம்பி அப்படின்னு சொல்லிக்கிட்டே நகர்ந்து டேங்கோட லெக்ஸை வந்து பிடிச்சிக்கிட்டாங்க. டேங்கா ப்ளீஸ் எதுவும் பண்ணிடாதப்பா, எங்களுக்கு பயமாக இருக்குது. இதுக்கப்புறம் உங்கள் மேட்டர்லேயோ உங்கள் சைடோ தலை வச்சு படுக்க மாட்டோம், விட்டுடுப்பா அப்படின்னு அழுகுறாங்க. அப்படியே எட்டி ஒத்தஞ்சிட்டாங்க ஜோனோட டேடியே டேங். என் பொண்டாட்டி கூட ஒன்று மண்ணா இருக்கேன்னு உன் பையன் எனக்கிட்ட போய் சொல்லுவான், அதை நீனும் உன் பொண்டாட்டியும் கேட்டுக்கிட்டு கம்முன்னு இருப்பீங்க. என் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லி அழுது நடித்து என்னோட ப்ராஜெக்டை என் ஒய்ஃப் மூலமாகவே திருடுவான். எல்லாத்துக்கும் மேலே என் பொண்டாட்டியை கொல்றதுக்கு முயற்சி பண்ணுவான், என்னையை கொல்ல முயற்சி பண்ணுவான். இதெல்லாத்தையும் நான் மறந்துடணுமா? எனக்கு எப்போதுமே எதிரிகள் இருந்தால் பிடிக்காது. எதிரிகளை நான் அடி கொடுத்து ஒதுக்கி வைக்க மாட்டேன், அடியோட்டு அழிச்சிருவேன். அதுதான் அந்த டேங்கோட ஸ்டைல். ரொம்ப ஆட்டம் போட்டிங்க. ஹேங்கன்லையே வரல விட்டு ஆட்டியிருக்கான் அவன் பையன். அவனை நான் விட்டு வைக்கலாமா? ஃப்யூச்சரில் அவனை நான் விட்டு வச்சேன், எனக்கு ஃப்யூச்சரில் பிறக்க போகிற குழந்தைங்களுக்கு கூட அவன் வேட்டு வைப்பான். அதுக்கு முன்னாடி அவனுக்கு நான் நல்லா ஆப்பாக வச்சு விட்டுடுறேன் அப்படின்னு டேங்கோட டேடியை பார்த்து சொல்லிவிட்டு அப்படியே சைடில் இருக்க சோஃபாவில் போய் உட்காந்துட்டாங்க. வைன் ஒரு ஸ்டாச்சு மாதிரி நின்றுக்கிட்டு இருக்காங்க. அடியே இவன் கூட சேர்ந்துக்கிட்டு முட்டாள், எனக்கிட்டேயே நீ உன் வேலையை காட்டியிருக்க. இதுக்கப்புறம் நீ பட போகிற பாடு இதுக்கப்புறம் தான் இருக்குது அப்படின்னு வைனை பார்த்து சொல்லிவிட்டு டேங் தன்னோட ஹெட்டை அப்படி சீலிங்கை பார்த்த மாதிரி சோஃபாவில் சாஞ்சு உட்காடுறாங்க. ஃபியூ மினிட்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 7-8 பர்சன்ஸ் பார்க்குறதுக்கு ஜிம் கோச்சர் மாதிரி வந்துக்கிட்டு இருக்காங்க. பிளாக் வித் கிரே கலர் சூட்டில் ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டெப்ஸோட டேங்கை பார்த்து வந்துட்டுருக்காங்க. டேங் அப்போ எழுந்து நின்று தன்னோட ஷர்ட்டை சரி பண்ணிக்கிட்டே, இந்த 3 பர்சன்ஸையும் தூக்கிட்டு போய் என்ன பண்ணணுமா பண்ணி விட்டுடுங்க, வெளியில் யாருக்கும் தெரியப்படாது. இதுக்கப்புறம் ஜூன் ஒருத்தன் இருந்தான், ஜூனுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருந்துச்சுங்கிறது இந்த கொரியாவில் யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாயின்கிட்ட வந்து நின்று நட அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ரோபோட் மாதிரி வாயின் கிட்டுக்கிட்டுன்னு நடந்து டேங் கூட போயிட்டுருக்காங்க. கத்துன்னு கத்துறாங்க ஜூனோட மம்மி டேடியும். ஏன்னா மயக்கம் தெரிஞ்சிடுச்சு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் ஹெல்ப்லெஸ்ஸாக அழுது கத்திக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அதர் ஹேண்ட் டேங் எதை பற்றியும் கவலைப்படாமல் வைனை கூட்டிகிட்டு வைனோட பாட்டிமா வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. வைன் வந்து தன்னோட வீட்டு லிவிங் ஏரியாவில் அப்படியே அழுதுகிட்டு உட்காந்துட்ருக்காங்க. முட்டாள் ஒயான்,
எத்தனை முறை நானும் மினி உனக்கிட்ட சொல்லியிருப்போம். அந்த டேங் மேலே ஏதோ தப்பில்லாத மாதிரி தெரியுது, நல்ல பையனாக தான் இருக்கான், உன் மேலே இருக்கிற ஆசையில் போய் சொல்லிட்டான். பரவாயில்ல, கல்யாணம் தான் பண்ணிட்டானே, உன்னைய விட்டு ஒளி, எல்லாத்தையும் மறந்துட்டு ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணு அப்படின்னு தலையோடு அடிச்சுக்கிட்டேன் உனக்கிட்ட. ஆனால் 4 குழந்தைய அபார்ட் பண்ணிவிட்டு ஸ்டொமக்கில் இருக்க டேங்கோட குழந்தைய ஜூனுட்டுன்னு டேங்கிட்டே சீண்டி விட்டுருக்குற. அசிங்கமாகவே உனக்கு இருக்காதா? இந்த மாதிரி பழக்கமெல்லாம் உனக்கு எப்படி வந்துச்சு பயந்தாங்குழி? இப்படி பயந்துக்கிட்டு கிடக்கையிலேயே இவ்வளோ வேலை பார்த்துருக்கியே, நீ மினி மாதிரியோ என்ன மாதிரியோ கொஞ்சம் போல்டாக இருந்தால் என்னென்ன பண்ணுவனே கேடா. இங்கேயே இருந்து ஒளி. இதுக்கப்புறம் என்னால் டேங்கிட்ட பேச முடியாது, அவனை பார்க்கவே எனக்கு பயமாக இருந்தது. பேசாமல் இங்கே இருந்து காலத்தை ஓட்டு. டேங்கிட்ட போய் பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்காத. டேங்கா வந்து கூப்பிட்டா நீ கிளம்பலாம், இல்லை கம்முன்னு இங்கே இரு, டேங்கோட கோபம் குறையட்டும். எவ்வளோ பெரிய வேலையை பார்த்துருக்க நீ. குழந்தைங்க இல்லாமல் ஒவ்வொருத்தவங்களும் தடுமாறிக்கிட்டு இருக்கும்போது 1க்கு 4 குழந்தைங்கள நீ அபார்ட் பண்ணிவிட்டு 4 மந்த்து இப்போ நீ. ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அபார்ஷனுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வந்திருக்கிற. உடனே நான் கொல்லணும், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு நான் உன்னைய அடிக்கக்கூடாதுன்னு கம்மனு விட்டுட்டு போகிறேன். போய் ரூமில் போய் படு, டின்னர் எடுத்துக்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா மினியை கூட்டிகிட்டு கிச்சனுக்கு கிளம்பிட்டாங்க. வைனுக்கு தாங்கவே முடியல வேதனை. இப்போ தான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம், டேங் மேலே இருக்க கோபத்தில் தன்னோட குழந்தைங்களே அபார்ட் பண்ணியிருக்கோமே நினைக்கும்போது தன்னை நினைக்கவே ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக இருக்குது வைனுக்கு. ஆனால் எதுவும் பண்ண முடியாமல் அமைதியாக தன்னோட ரூமுக்கு போய் அப்படியே சிலிங்கை பார்த்து படுத்துட்டாங்க. அப்படியே தன்னோட ஸ்டொமக்கில் ஹேண்ட்ஸை வச்சு ரப் பண்ணிக்கிட்டே, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் பேபி, என்னை மன்னிச்சிடு. இதுக்கப்புறம் நான் எந்த தப்பு பண்ணாத மாதிரி நடந்துப்பேன், மம்மியை வெறுத்துடாத, ஐம் ரியலி சாரி அப்படின்னு அழுதுகிட்டு அமைதியாக படுத்திருக்காங்க வைன். இந்த மாதிரி ஒரு 4 இயர்ஸ் பாஸ் ஆகுது. ஒரு ஹோட்டல் ரூமில் வைன் இப்போ அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. ஒய்யாரிக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான கேர்ள் பேபி பிறந்து இப்போ 3.5 ஏஜ் ஆகுது. குழந்தையோட நேம் ஒய்யாரி. ஒய்யாரி பெட்டில் அப்படியே ஜம்ப் பண்ணிக்கிட்டே, மம்மி நானும் பாட்டிமாவும் சீஷோரில் போய் நல்லா விளையாண்டோம். அங்கே ஒருத்தவர் நின்றுக்கிட்டு இருந்தார், என்னை பார்த்து சிரிச்சார். ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. வைனப்போ அப்படியே உட்காந்துருந்தவங்க சைடில் திரும்பி, இங்கே பாரு, அந்த ஆளை பற்றி என்கிட்ட நீ பேசக்கூடாது, உனக்கு தான் நல்லா தெரியுதுல, அதுதான் உன் டேடின்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்கு என்கிட்ட வந்து அந்த ஆளுக்கு இந்த ஆள்னு சொல்லிக்கிட்டு இருக்க? இங்கே பாரு அம்மு, எனக்கு கோபம் வரும், அவர்கிட்ட நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க வைன். நான் பேசுவேன், அவர் என்னோட டேடி, எனக்கு தெரியாது அவர் தான் டேடின்னு. அவர் நீங்கள் என் டேடிக்கிட்ட நிறையா பொய் சொன்னீங்களாமே, அதனால் கோச்சிக்கிட்டு அப்ராட் போயிட்டாராம். நேற்று தான் வந்திருக்காரு வெளிநாட்டிலேருந்து, என்னை பார்க்கணுன்னு இங்கே வந்துட்டாராம். ஆமாம், என்னை பார்க்கணுன்னு என் டேடி வந்ததுக்கப்புறம் நான் வந்து அவர்கிட்ட பேசாமல் இருக்கக்கூடாது, தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. நல்லா பேசு, நான் எவ்வளவு சாரி கேட்டிருப்பேன் உன் டேடிக்கிட்ட, துளி கூட நீ பற்றி கண்டுக்காம அவர் பாட்டுக்கு அப்ராட்டில் போய் உட்காந்துக்கிட்டாரு. அப்படி இருக்கும்போது இப்போ என்ன புதுசாக வந்து உட்காந்துக்கிட்டு டேடி கூடின்னு சொல்லிக்கிட்டு இருக்காராம். உனக்கே எனக்கு கோபம் வருது ஒய்யாரி. நான் டேடி வந்தாருன்னா அவர்கிட்ட பேச மாட்டேன், என் டேடி என்னை பார்க்க வரலன்னு திட்டுவேன், அடிப்பேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன் என்கிட்ட. இப்போ நல்லா உனக்கு டாய்ஸு சாக்லேட்டு அது இதுன்னு வாங்கி கொடுத்ததும் அழகாக போய் அங்கே உட்காந்துக்கிட்டு என் ரூம்க்கே வரமாட்டேன்னு நீ சொல்லிட்ட. மினி பிடிச்ச உன்னை கூட்டிகிட்டு வரலன்னா இப்போ கூட நீ என்னை பார்க்க வந்திருக்க மாட்டேன், கரெக்டு தானே அப்படின்னு சொல்கிறாங்க வைன். ஆமாம், நான் இவ்வளோ நாள் உங்கள் கூட இருந்தேன், இதுக்கப்புறம் என் டேடி கூட இருக்கலாம்னு நினச்சிட்டேன். போங்க, என் டேடி நல்லவர், என்ன மாதிரி இருக்காராம் பார்க்குறதுக்கு, அவர் தான் என்கிட்ட சொன்னார். இங்கே பார்த்தீங்களா இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது, இது என் டேடி தான் எனக்காக வாங்கிக்கிட்டு வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. ஓடு, கெட்டு ஒளி, ஓடி போவோம் டேடிக்கிட்ட. உனக்காக நான் பார்த்து ஒன்று வாங்கி ஆசையாக என் பொண்ணுன்னு உன்னைய பாராட்டி சீராட்டி வளர்த்ததுக்கு எனக்கிட்டே அந்த டேங்கை பற்றி நீ புகழ்ந்துக்கிட்டு இருக்க. என்கிட்ட என்ன சொல்லியிருக்க நீ? டேடி வந்தால் பேச மாட்டேன், என்னை பார்க்கவே அவர் வரலை, என் மம்மிக்கிட்ட சாரி கேட்காம நான் அவர்கிட்ட பேசவே மாட்டேன்னு சொன்னீங்கள. ஆனால் நீ டேடி வந்ததும் டேடிக்கிட்ட ஜம்ப் பண்ணிட்ட, எனக்கு யாருமே இல்லை, போ டேடிக்கிட்டே போயிடு அப்படின்னு அழுகுறாங்க வைன்.
ஒய்யாரிக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவங்க மம்மி அழுததை பார்த்ததும். குடுகுடுன்னு பெட்டில் இருந்து ஜம்ப் பண்ணி அழகாக சைடில் உட்காந்துருந்த வைன்கிட்ட வந்துட்டாங்க. அப்படியே வைனை ஹிப்போட ஹக் பண்ணிக்கிட்டு வைனோட லேப்பில் தன்னோட ஹெட்டை அப்படியே சாய்ச்சிக்கிட்டு, சாரி சாரி, இப்படிலாம் அழாதீங்க, எனக்கு பிடிக்கல, நான் டேடிக்கிட்ட சொல்லி உங்ககிட்ட சாரி கேட்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. அந்த டைமில் ஒரு வாய்ஸ் கேட்குது, சூப்பர், கொஞ்சம் கூட நீ திருந்தலை இந்த 4 இயர்ஸில். நீ என்னைய பாடாப்படுத்தி எடுத்து தான் நானே என்னோட அப்ராடில் இருக்க கம்பெனிஸை பார்த்துக்கிறேன், நீங்கள் கொஞ்ச நாள் இங்கே இருக்க கம்பெனிஸை பார்த்துக்கங்க டேடின்னு உன்னை விட்டு ஒதுங்கி இருந்தேன். சரி, இதுக்கப்புறம் நான் உன்னைய சஃபர் பண்ண வைக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு உன்னைய பார்க்கலான்னு வந்தா என் முகத்தில் அடித்த மாதிரி, இங்கே பிக்னிக் தானடி வந்தேன், உன்னை பார்க்க ஆசையாக தானே வந்தேன், என் முகத்தில் அடிக்கிற மாதிரி டோரை சாத்திட்டு உள்ளே போயிட்டேன். 3 டேஸாக நீ ரூமை விட்டு வெளியில் வரல ஒய்யாரி. ரூம்குள்ளேயே உட்கார வச்சுக்கிட்டு வெளியிலே விடலை. இன்றைக்கி மார்னிங் தான் என் குழந்தைய ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து தூக்கி கொஞ்சனா, என் குழந்தைக்கிட்ட நீ என்னென்னத்தை சொல்லி கொடுத்துருக்குற, தப்பெல்லாம் நீ பண்ண. ஒரே ஒரு பொய்யை சொன்னதுக்கு நான் ஏதோ பெரிய நக்சலைட் மாதிரி என் பொண்ணுக்கிட்ட என்னைய பற்றி இல்லாத பொல்லாதா சொல்லி கொடுத்துருக்க. நீ சொன்ன மாதிரி நான் பொல்லாதவனா? சொல்லு, பொல்லாதவன் தான். ஆனால் ஒரு நாளும் தேவையில்லாத விஷயத்துக்கு நான் கோபப்பட மாட்டேன், தேவையில்லாத விஷயத்துக்கு தலையிட்டு ஒன்றை மாதிரி தப்பாக புரிஞ்சுக்க மாட்டேன். ஆனால் என்னை நீ ரிவெஞ்ச் பண்ணுற அளவுக்கு என் பொண்ணுக்கிட்ட என்னை பற்றி தப்பாக சொல்லி கொடுத்துருக்க. ஆனால் என் பொண்ணு புத்திசாலி. நீ என்ன தான் தப்பாக சொல்லி கொடுத்தாலும் என்னை பார்த்த நெக்ஸ்ட் செகண்டே எப்படி ஒடியாந்து நீ ஹக் பண்ணிக்கிட்டா தெரியுமா, எவ்வளோ அழுதா தெரியுமா, ஏன் டாடி என்னை பார்க்க வரல, என்னை உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு. 3.5 வயசு குழந்தை இந்த அளவுக்கு என்னோட பிரிவை நினச்சி கஷ்டப்பட்டிருக்கா. அவள்கிட்ட எதுக்கு போய் உன் டேடிக்கிட்ட பேசினேன், ஓச்சாக்கும் பூச்சாக்குன்னு உன்னோட கோபத்தை என் பொண்ணுக்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்கியா, பிச்சு போடுவேன் பிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க டேயாங். வாயின் டக்குன்னு எழுந்து கிட்டுக்கிட்டுன்னு டேங்கிட்ட போய், இங்கே பாருங்க, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டு. டெலிவரி வார்டில் இருக்கும்போது உங்களை பார்க்கணுன்னு நான் எவ்வளோ ஆசைப்பட்டேன் தெரியுமா. ஃபோன் பண்ணதுக்கு அவளை பார்க்க வர முடியாதுன்னு ஃபோனை கட் பண்ணிட்டீங்க. நீங்கள் பேசுகிறீங்களா? என்னை விட 3 வயசுக்கு சின்ன பையன் நீங்கள். ஸோ இந்த உலக அனுபவம் உங்களுக்கு தெரியாது, எனக்கு நல்லா தெரியும். அவங்களுக்கு என் மேலேயும் என் பொண்ணு மேலேயும் பாசம் இல்லை, எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இப்போ வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க வைன். உலக அனுபவம் உனக்கு தெரியுமா? சூப்பர், சூப்பராக தெரியும் உனக்கு. முட்டாள், 1ஆம் நம்பர் பயந்தாங்குழி, யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு டேங் கிட்ட வர்றாங்க. வைன் அப்போ 2 ஸ்டெப் பேக்கில் போயிட்டு, இங்கே பாருங்க, எதுக்கு என்னை பார்க்க வரல, நான் தான் காலில் விழுந்தெல்லாம் சாரி கேட்டேனே, அதனால தான் நான் கோபத்தில் உங்களை ஒய்யாரிக்கிட்ட சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு அழுகுறாங்க வைன். ஒய்யாரி இப்போ நல்லபடியாக நடமாடிக்கிட்டு இருக்கானா, அதுக்கு நான் தான் காரணம். நான் மட்டும் கொஞ்சம் உஷாராகலை, நீ ஒய்யாரியை போட்டு தள்ளிட்டு இன்னும் எத்தனை குழந்தைய எனக்கு தெரியாமல் போட்டு தள்ளிருப்பியோ யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. தப்பு தான், மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு அழுகுறாங்க வைன். இங்கே சும்மா ஆக்டிங் போட்டுக்கிட்டு கிடக்காத, எரிச்சலாக இருக்கு எனக்கு. உன்னை பார்த்து உன்னோட வெளியில் சொன்னால் வைக்கும். உன்னைய பிடிச்சி போய் உன் பின்னாடி தெரிஞ்சதுக்கு நல்லா அடி கொடுத்தேன் எனக்கு போகிறோம். என்னால் பிள்ளைங்கள நீ பாட் பண்ணியிருக்க. அந்த கடுப்புலையும் வேதனையிலையும் தான் உன்னை விட்டு பிரிஞ்சிருக்கணும்னு நான் அப்ராட்க்கு போயிட்டேன். உண்மையிலேயே நான் கொரியாக்குள்ளே இருந்தேன், எனக்கு வந்த வரைக்கும் உண்மையிலேயே உன்னை போட்டு தள்ளியிருப்பேன். ஸோ நீ சேஃபாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வெளியில் போய் கிடந்தா நீ என் பிள்ளைக்கிட்ட என்னை பற்றி தப்பாக சொல்லி கொடுக்குறியா? இதோடு நிறுத்திக்க. நீ நான் உன்னை பார்க்க வந்துட்டேன்னு இப்போ 3 நாளாக இந்த ரூம்குள்ளே உட்காந்துக்கிட்டு நீனும் வெளியில் வரல, என் பொண்ணையும் வெளியில் அனுப்பலை. ஏன் உனக்கு எதுக்கு இவ்வளவு கோபம் என் மேலே? பண்ணுற தப்பெல்லாம் நீ பண்ணுவ. ஒரு பொய்யை நான் சொன்னதுக்கு என்னை ரிவெஞ்ச் பண்ணுவியா நீ அப்படின்னு சொல்கிறாங்க டேயாங். வைன் பிக்கு பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு எதுவுமே பேசாமல் கம்முன்னு நின்றுட்டுருக்காங்க. ஒய்யாரி டேயாங்கும் வைனும் பேசிக்கிறத அப்படியே இந்த சைடும் அந்த சைடும் ஃபேஸை பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்துட்டு, டேடி நான் இங்கே ஒருத்தி உட்காந்துக்கிட்டு இருக்கேன், என்னைய போகிறங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டேயாங் டக்குன்னு ஒய்யாரியை பார்த்துட்டு ஒய்யாரிக்கிட்ட போய் அப்படியே மேலே தூக்கி போட்டு கேட்ச் பண்ணி, என் செல்லக்குட்டி, மம்மிக்கு அப்பப்போ இந்த மாதிரி தான்
மைண்டு கொலாப்ஸ் ஆகிடும். கொஞ்ச நேரத்தில் சரியாயிடுவாங்க. இப்போ தான் டேடி வந்துட்டேனே, எல்லாத்தையும் சரி பண்ணிவிடுவேன். டேடியை பார்க்கணும் நீ ரொம்ப ஆசைப்பட்டியா பேபி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், என் பாட்டியும் என்னோட மினி ஆண்டியும் சொல்லுவாங்க. அப்புறம் மினி ஆண்டி ஹஸ்பண்ட் இருக்கார்ல, ஜேகே அங்கிள், அவரும் சொல்லுவார், என் டேடி ரொம்ப நல்லவங்க, மம்மி சொல்கிறதெல்லாம் பொய் நம்பாத அப்படின்னு. அதனால என் மம்மி சொல்லதுக்கெல்லாம் போட்டுட்டு நான் உங்களை பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. ஒயினுக்கு திடீர்னு இருக்குதெல்லாம் கேட்டுட்டு, அப்பா என் பொண்ணு நல்லா புத்திசாலின்னு எனக்கு தெரியும், இந்தளவுக்கு விவரம்னு எனக்கு தெரியலை. எனக்கிட்ட ஆமாம் ஆமான்னு ஆக்டிங் போட்டுட்டு அப்படியே அவங்க டேடியை பார்த்ததும் இந்த அளவுக்கு பேசுகிறான், தொலையட்டும் அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு தன்னோட டியர்ஸை வைப் பண்ணி கிடுக்கிடுன்னு டேங்கிட்ட வந்து நிற்கிறாங்க ஒயின். டேங் அப்போ ஒய்யாரியை கொஞ்சிட்டு இருந்தவங்க சைடில் வந்து ஒயின் நின்னதும் ஒயினை பார்த்து, என்னாச்சு, இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறாங்க. டேங்க அப்படியே சைடால் ஹக் பண்ணிக்கிட்டாங்க ஒயின். மன்னிச்சுக்கங்க, இதுக்கப்புறம் போக வேண்டாம் ஃபாரினுக்கு, நான் தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் நான் எந்த திருட்டு வேலையும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு அழுகிறாங்க ஒயின். டேங்க்கு கஷ்டமாக இருக்குது. ஒயினோட டியர்ஸை வைப் பண்ணி விட்டுட்டு, சரி அழக்கூடாது, மம்மி டேடி பாட்டிமா அப்புறம் உன்னோட பாட்டிமா மினி ஜேகே எல்லோரும் நைட்டு டின்னருக்காக ரெசார்ட்டுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. உன்னையா கிளப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேங்க. அப்போ தான் நீனும் யாரையும் பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டேன், எனக்கு கோபம் வந்துடுச்சு, திட்டிவிட்டேன். சரி விடு, எல்லாத்தையும் விட்டுடுவோம், நம்ம பொண்ணு கூட நியூவாக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம், ரெடியாகு, டின்னருக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க டேங். வைன் ஒரு பிரைட் ஸ்மைலில், ஓகே இப்போவே நான் ரெடி ஆகுறேன், ஒய்யாரி சொல்லும் வா மம்மி உன்னையா ட்ரெஸ் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரியை பார்த்து. இல்லை, இன்றைக்கி என் டேடி என்னையா ட்ரெஸ் பண்ணி விடட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. வைன் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு சரி அப்படின்னு சொல்லிவிட்டு ஃப்ரெஷ்ஷப்பாக கிளம்பிட்டாங்க. டேங் ஒய்யாரியை ட்ரெஸ் பண்ணி விடுறதுக்காக ஒய்யாரிக்காக பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வந்த ட்ராலியை அழகாக எடுத்துகிட்டு வந்து பெட்டில் வச்சு ஒய்யாரிக்கு சில ஃப்ராகெல்லாம் எடுத்து பார்த்துட்ருக்காங்க, டின்னருக்கு எந்த ட்ரெஸ்ஸை போட்டு விடுறது அப்படின்னு. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் இப்போ ரெசார்ட்டில் இருக்கக்கூடிய சீஷோரில் இருக்க டைனிங் டேபிளில் உட்காந்துட்ருக்காங்க. ரொம்ப குஷியாக ஒய்யாரி டேங் பக்கத்தில் உட்காந்து டேங் ஃபீட் பண்ண சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ டேங்கோட பாட்டிமா சொல்கிறாங்க, ஒயின் செல்லம், எங்களுக்கெல்லாம் தெரியும் நீ எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்ட, டேங்கா சீண்டி விடுற அப்படின்னு. இருந்தாலும் நீ இந்த அளவுக்கு டேங்கை கஷ்டப்படுத்தியிருக்கக்கூடாது, நீ மட்டும் அவனை பிரிஞ்சு கஷ்டப்படலை, டேங்கும் தான் 4 வருஷம் உன்னை நினச்சி கஷ்டப்பட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. வைனப்போ பாட்டிமாவை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. சாரி பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டேங்கோட டேடி, இருக்கட்டாமோ, இந்தளவுக்கு இவனை நீ ஒரு வழி பண்ணலைன்னா இவனோட அக்ரஸிவ்னஸ்ஸு கோல்ட்னஸ் எல்லாம் இப்போ கூட மாறி இருக்காது, இப்போ ரொம்ப சாஃப்டாக மாறிட்டான் என் பையன், போ எல்லாம் ஒன்றால் தான் பேபி அப்படின்னு சிரிக்கிறாங்க மிஸ்டர் கிம். வைனுமே அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே டேங்கை பார்த்து ஆசையாக சிரிக்கிறாங்க. இப்படியே ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் அவங்களோட டின்னரை ஃபினிஷ் பண்ணிவிட்டு ரெசார்ட்டில் அவங்கவுங்களோட ரூமுக்கு கிளம்பிட்டாங்க. டுமாரோ தங்களோட மேன்ஷனுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. டேங் வைன் 2 பேரும் அந்த ஹோட்டலில் புக் பண்ணியிருக்க வைனோட ரூமில் இப்போ ஒரு ஹாட்டான மேக்கவுட் செக்ஷனில் இருக்காங்க. ஒய்யாரி நல்லாவே ஒரு டீப் ஸ்லீப்பில் இருக்காங்க. மிஸ்டர் கிம், நம்ம பொண்ணு முழிச்சுக்கு போகிறா, நம்ம மேன்ஷனுக்கு போய் பார்த்துக்கலாம், ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் பாரு வைன், இவ்வளோ நாள் என் கூட நீ எந்த மாதிரி ஒரு ஹாப்பி மூமெண்ட்டில் இருந்தேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இன்றைக்கி நீ என் கூட இந்த அளவுக்கு ஹாப்பியாக அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணும்போது இதை நான் லாங்காக பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் நீ முதல்ல சவுண்டு போட்டு ஒய்யாரி எழுப்பி விட்டுடாத, ப்ளீஸ் எனக்கு கோஆப்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு வைனோட சீக்ஸில் டைட்டாக கிஸ் பண்ணுறாங்க. வைன் இதுக்கு மேலே எதுவுமே பேசலை, அமைதியாக படுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் டேங் வைன் 2 பேரும் தங்களோட லைஃப்பில் ஒரு ஹாப்பியான லைஃப் ஸ்டைலில் லீட் பண்ணிக்கிட்டு ஒய்யாரி கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன, ஹாப்பி எண்டிங் தான். இந்த ஸ்டோரி எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஆர்மீஸ்.